நாங்கள் என்ன காதில் பூவாக வச்சுருக்கோம்? இப்போ இங்கே முளைக்காது, இங்கே எழுச்சி நிற்காது, நடக்காது, பாரதிய ஜனதா வராது எல்லாம் சொல்கிறீங்களே. தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணின்னு அமித்ஷா சொன்னப்போ எங்கே போயிருந்தீங்க நீங்கள்? எங்கே போயிருந்தீங்க நீங்கள்? ஆப்போசிட்டாரில் அவர் ஏற்று ஒரு ஆள் பேசலையே, நீங்களும் பேசலையே. இன்றைக்கே சொல்கிறீங்க. இன்றைக்கி தஞ்சாவூர் பிரஸில் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதை சொன்னது பழனிசாமி. அன்வர் ராஜாவை தூண்டி விட்டு சொன்னது பழனிசாமி. 2 வேலையும் பார்க்குறார் பழனிசாமி. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டுவார்கள், அந்த ஸ்டைல். இப்போ நீ சொல்லு, ஏன் ரோட்டில் போனால் ஒரு முன்னாள் எம்எல்ஏ சைன் பண்ணிட்டான்னு கட்சி விட்டு எடுத்தீங்க. அப்புறம் அந்த ஊரில் கன்னியாகுமரியிலேருந்து தலவாய் சுந்தரன் ஒரு ஆள், அவர் ஏதோ சொல்லிட்டாருன்னு கட்சி விட்டு எடுத்தீங்க. மாவட்ட செயலாளர் இருந்து அவர் ஏதோ ஒரு மாநாட்டை துவக்கி வைத்தார். இவர் ஆர்எஸ்எஸ் மாநாட்டில் 100ஆண்டு விழா மாநாட்டில் போய் வேலுமணி கலந்துக்கிட்டார். அவர் மேலே ஆக்ஷன் இல்லை. நீங்கள் யார் மேலே நினைக்கிறீங்களோ அவங்க மேலே ஆக்ஷன் இருக்கும். ஆகவே தலைவரையும் அம்மாவையும் சொல்லாமல் நீ கர்ம யாரையா சொல்லிட்டு போய் தொலை, ரோடாக போ. இந்த ஷோ பண்ணுறது, காய்ச்சல் அடிக்கிறது, ஒரு இடத்துல கூட நீ ஜெயிக்க முடியாது பழனிசாமி. இந்த கூட்டணி எல்லாத்தையும் பிரித்து விட்டு யாரையும் சேர விடாமல் செஞ்சு ஓபிஎஸ் அண்ணனை தூக்கி அந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் அந்த அம்மா சசிகலா காலில் விழுந்து ஆட்சிக்கு வந்து யாருமே வேணான்னு நீ தனியாக பிரச்சாரம்னு கிளம்பியிருக்கப்பார். அதுதான் உன்னை நீ அழிச்சிக்கிறதுக்கு எடுத்த முடிவு. போன சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ணுன்றதை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிப்பார், தெரியும். ஆகவே அப்போ எல்லாரும் தேவைப்பட்டாங்க. இப்போ யாரும் தேவைப்படலை. ஒரு மானங்கட்ட படப்பு. நம் தலைவர்களை அசிங்கப்படுத்தி விட்டு அவர்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திய கட்சிக்கு பின்னால் போவது என்பது எனக்கு புரியல. நாளைக்கு ஒரு சமயம் உன்னுடைய பிரச்சாரத்தை யார் துவக்கி வைக்கிறாங்கன்னு தெரியாது. திரு அண்ணாமலை இன்னைக்கு சொன்னாருன்னு நினைக்கிறேன். அவர் அப்பப்போ சூடாக பேசிகிட்டு இருக்கார். நான் அவரை உண்மையிலேயே பாராட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சொன்னார் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, இப்போல்லாம் நான் ஓய்வாக மாடு மேய்க்க வந்துட்டேன்னா என் குடும்பத்துடைய தொழில் அது, ஆகவே அரசியல் என்கிட்ட பேசாதீங்கண்ணா, அது வேண்டாம் விட்டுருங்கண்ணா அப்படின்னாரு. இன்றைக்கி காலையில் ரொம்ப சூப்பராக பேசியிருக்கார், அழகா. நான் தனி மனிதண்ணா, அண்ணா புரிஞ்சுக்கோங்கண்ணா, ஒரு தனி ஆள்ண்ணா, நான் எனக்கு பின்னாடி யாருமே இல்லைண்ணா, ஆகவே என்னை போய் கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்காதீங்கண்ணா, அதோடு சம்மந்தப்படுத்தி நான் சொல்கிறதுக்கு நான் யாருண்ணா. அண்ணாமலை வெளியே என்னைக்கு தூக்கி போட்டியோ பிஜேபி தலையில் மண்ணவாரி போட்டுக்கிச்சு. ஸ்டேஜுக்கு வந்து அண்ணாமலை பேர சொல்ல கை தட்டுறான். அண்ணாமலை வரும்பொழுது கைத்தட்டிய போது எழுந்த ஆரவாரம் போலவே இருக்க வேண்டும். திரு அண்ணாமலை அவர்கள் வரும்பொழுது ஏற்பட்ட எழுச்சி அதே போன்ற எழுச்சி இருக்க வேண்டும். கைத்தட்டலை நிறுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி அமித்ஷா அந்த அன்னைக்கு சொல்கிறாங்க. அப்பயும் அந்த அண்ணாமலைக்கு இருந்த ஆரவாரத்தை காணோம். திரு அமித்ஷா மேடையில் வரது சொல்லி கொடுத்தோம், எவனுக்கு கை திட்ட மாட்டேன்றோம். இந்த மாதிரி நிலைமை. ஆகவே இது அன்வர் ராஜா அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அன்வர் ராஜா பேசியது இது திட்டமிட்ட செயல். இவங்க என்னென்ன காமெடி பண்ண போகிறாங்கன்றதுலாம் இவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் தெரியும். 10 இடத்துல கூட ஜெயிக்க முடியாது பழனிசாமி. நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன், நான் அன்பாக சொன்னேன், பழனிசாமி கீழே இறங்கி வா, நான் வரேன், நான் போய் ஓபிஎஸ் அண்ணனை கூப்பிட்டு வரேன், அவரும் உன்ன மாதிரி அடிமையாக நிற்கிறார் பிஜேபி கூட, வேண்டான்னு சொல்லி கூப்பிட்டு வரேன், அந்த அம்மாவும் அப்படி தான் இருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டு வரேன், எல்லாத்தையும் வச்சு உட்காந்து பேசி முடிவு பண்ணி ஒற்றுமையாக போன்னு சொல்லி கொடுத்தான். கேட்கலையே, கேட்க மாட்டியே நீ எப்போ கேட்பேன்னு எனக்கு தெரியும். கனவுல கூட நினைக்காத விஜய் வந்துடுவார்னு. விஜய் ஏற்கனவே அழகாக அரசியலில் புசி ஆனதை விட்டு எங்களோட கூட்டணி இல்லைன்னு அறிக்கையை கொடுத்து தூன்னு துப்பிட்டாங்க. மறுபடியும் இப்போ விஜயே களத்தில் இறங்கி சொல்கிற மாதிரி வந்துருச்சு. கூட்டணின்னு நீ சொல்லி அதுக்கு ஏதாவது விஜய் பூணு ஒத்துக்கிட்டு கூட போய் பூராவும் போய் விஜய் அரசியல் லைஃபே முடிஞ்சிடும். அது விஜய்க்கு தெரியாதா? ஆகவே உன்னை யாரும் சேர்க்க மாட்டாங்க, யாரும் தீண்ட மாட்டாங்க. மக்களை கொடுத்து ஆட்களை கூட்டு வந்து இறக்கு பார்த்துருவோம். பின்னாடியே வரேன், விட மாட்டேன் நான். அவ்வளோ சீக்கிரம் நீ பண்ண அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பின்னாடியே வரும். நீ முன்னாடி போ, நாங்கள் பின்னாடி வரோம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது எங்களுக்கு, பிடிச்சிட்டு பின்னாடியே வரோம். நீ கவலையே படாத. ஒரு இடத்துல நீயும் ஜெயிக்க முடியாது, உன்னை நம்பி வர கூட்டணியும் கழுத்தறுத்துருவா, முதுகுல குத்திருவா, அவங்களும் ஜெயிக்க முடியாது. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.